ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்குறாங்க. 4 வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியை நேர் வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேங்க. அது கூடவே கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பச்சை பாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 கை அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேரட், பீன்ஸ் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே காய்கறி எல்லாம் வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த காய்கறிகளை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கசகசை எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரை விட்டுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி இதில் ஊற்றிக்கலாங்க. கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. திக்காகவும் இருக்குது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையை நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.